மாணவனை சுத்தி எல்லாரும் பார்க்க பத்தி ரொம்ப கேவலமா திட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவனை ரொம்ப அட்மிட் ஆகிக்கிறாரு. இதை கண்டித்துதான் ஆர்ப்பாட்டம். நமக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு பார்க்க முடியும் இருக்கக்கூடிய மேனேஜர் ரவுடி போல நடந்துக்கிறான். இன்னைக்கு ஒரு மாணவ தற்கொலை முயற்சி பண்ணி ஜிஎஸ்ல அட்மிட் ஆகிறான். அவன் மேல அரசாங்கம் வழக்கு பதிக்குது. கூடுதலாக இருந்த பாஸ்கர் மீதோ சோபா மீதோ எந்த விதமான நடவடிக்கை என்பது இல்லவே இல்லை. நேற்று இரவுல இருந்து அவரோட படித்த மாணவர் அனைவரும் கொட்டுகிறீங்க. அவருடைய பீஸ் எல்லாம் நீங்க கல்லூரியை நடத்துறீங்க. அவருடைய காசு எல்லாம் நீங்க எல்லாத்தையும் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிறீங்க, ஏசி கார்ல போறீங்க. பாதிக்கப்பட்ட மாணவர் வந்து யாரும் பார்க்கவே இல்லை. ஒரு அசிங்கமா உங்களுக்கு தனியார் நிறுவனத்துடைய நிலைமை இப்படியா போயிருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த மாணவருக்காக சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் வெயிட் பண்ணி இருந்தா என்ன பண்றாங்க? அந்த பள்ளி கல்லூரியில இருந்து வந்து சில லெக்சரர்ஸ் மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்க? பச்சை மிரட்டுறான். உன ரவுடி வச்சு உதைப்பன்றான். அது மட்டும் இல்லாம ராகிங் கேஸ்ல போடுவான்றான். ஸ்கூலுக்குள்ள காலேஜுக்குள்ள வர முடியாது, செக்யூரிட்டியை வச்சு கழுத்து பிடிச்சிருக்கான். வீட்டுக்கு போன் பண்றான். அது இல்லாம கேவலமா இல்ல? அரசாங்கத்துடைய சலுகை எல்லாத்தையும் பெறீங்க. அவனுக்கு ஒரு தரமான கல்வியை நீங்க உருவாக்க முடியல. அந்த கடிதத்தை உடனடியா பதிந்த ராஜீவ்காந்தி மாணவர்களும் புதுச்சேரி இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி அறிவித்துள்ளோம். அந்த தனியார் அந்த எம்ஐஆர் அந்த எம்ஐசி கேஸ் உடைய அந்த ஃபார்முலா சொல்லியிருந்தா, அந்த விஷயம் ஃபார்முலா சொல்லியிருந்தா